சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. இதில் நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. ஒன்று ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இன்னொன்று ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னென்னு பார்ப்போம். கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு பில்டிங்கோட டாப் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து உங்கள் ஆங்கிள் பாயிண்ட் வந்து இங்கே போகுமா, அதாவது உங்கள் லைன் ஆஃப் சைட் இந்த ஹரிசாண்டல் லெவல்லேருந்து மேல் நோக்கி போகுமா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும்ல, இந்த ஆங்கிளை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எடுத்துக்கணும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழே இருந்து நம்ம மேல் நோக்கி பார்க்கும்போது இங்கே வர ஆங்கிளோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்ப்போம். இதே ஒரு பில்டிங் மேலேருந்து கீழே இருக்கிற ஒரு பொருள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஹரிசாண்டல் லெவல் இங்கே இருக்குமா, இங்கேருந்து உங்களுடைய லைன் ஆஃப் சைட் கீழே வருமா. ஸோ ஹரிசாண்டல் லெவல்லேருந்து நீங்கள் கீழ் நோக்கி எவ்வளோ பார்க்குறீங்களோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுமா. இந்த ஆங்கிளை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாம் போட போகிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். இது எல்லாமே ஒரு ரைட் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. டீட்டா இங்கே வரும்போது டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், கீழே இருக்கிறது அட்ஜசன்ட், இங்கே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபோடென்யூஸ். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இந்த ரேஷியோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். சைன் டீட்டாவை ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ்னு எழுதலாம். அதே மாதிரி காஸ் டீட்டா, டேன் டீட்டா. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஆங்கிள் வேல்யூஸ். ஸோ இந்த டேபிள் தெரிஞ்சால் தான் நம்ம ஆங்கிள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எக்ஸசைஸ் 9.1 அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். The circus artist is climbing a 20-meter long rope which is tightly stretched and tied from the top of a vertical pole to the ground. Find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30 degree. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற டயக்ராம் ட்ரா பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் வந்து 20 மீட்டர் லாங் ரோப்பில் கிளைம் பண்ணுறாரு. அந்த ரோப் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் போலில் டைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஏபியை ஹைட் ஆஃப் த போல் வச்சுப்போம், ஏசி வந்து லென்த் ஆஃப் த ரோப். இதுதான் 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. பிசி வந்து கிரவுண்ட் லெவல். ஸோ இந்த ரோப் வழியாக தான் இந்த சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் கிளைம் பண்ணி மேலே போகிறாரு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த வெர்டிக்கல் போலோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் மேட் பை த ரோப் வித் த கிரவுண்ட் 30 டிகிரி. இங்கே 30 டிகிரி இருக்குது. டீட்டா அங்கே இருக்கும்போது இது வந்து ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட், இது ஹைபோடென்யூஸ். இங்கே ஹைபோடென்யூஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஆப்போசிட் கேட்குறாங்களா. ஸோ எந்த ரேஷியோ வந்து இந்த ரெண்டு சைடும் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாருங்கள். சைன் டீட்டா ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். ஸோ இங்கே நம்ம சைன் டீட்டா யூஸ் பண்ணணும். டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ சைன் 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் ஏசி. சைன் 30 டிகிரி அதோட வேல்யூ 1/2, ஏசியோட வேல்யூ 20. நம்ம ஏபியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த 20 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இங்கே டிவிஷனில் இருக்குது, மல்டிபிகேஷன் வந்துருமா. 20/2 இது டிவைட் பண்ணிங்கன்னா 10 கிடைக்குமா. therefore height of the pole 10 மீட்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். A tree breaks due to storm and the broken part bends so that the top of the tree touches the ground making an angle 30. So இங்கே angle of elevation 30 degree கொடுத்தாச்சு. The distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. Then find the height of the tree. Let AB be the height of the tree. இதுதான் ground level. ஸோ இந்த ட்ரீ வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இந்த பாயிண்ட்டை டின்னு வச்சுப்போம். இந்த ஏடின்ற பார்ட் வந்து உடஞ்சி இங்கே கீழே கிரவுண்டில் டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆங்கிள் வந்து 30 டிகிரி. தென் நம்ம இந்த டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீயை நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ ஏடி ப்ளஸ் டிபி. இந்த ஏடின்ற பார்ட் தான் இங்கே பெண்டாக இங்கே இருக்கா. ஸோ சிடி ஏடி ரெண்டும் ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஆப்போசிட் சைட் ஹைபோடென்யூஸ் இது ரெண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே கிரவுண்ட் லெவலில் 8 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ சியிலேருந்து பிக்கு 8 மீட்டர். இந்த 8 மீட்டர்ன்றது அட்ஜசன்ட் சைட். ஸோ இங்கே அட்ஜசன்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் ஹைபோடென்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஆப்போசிட் கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜசன்ட் ஆப்போசிட் இது ரெண்டும் இன்க்ளூட் ஆகிற மாதிரி எந்த ரேஷியோ இருக்குது, tan ரேஷியோ இருக்கா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிசிடியில் tan ரேஷியோ எடுத்துப்போம். tan 30 is equal to opposite side BD by adjacent BC. tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3, BCயோட வேல்யூ 8. இந்த 8 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். BD is equal to 8/√3 கிடைக்குமா. இதோட வேல்யூ அப்படி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த சிடியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா காஸ் ரேஷியோ யூஸ் பண்ண போகிறேன். ஹைபோடென்யூஸ் அட்ஜசன்ட் ரெண்டும் இன்வால்வ் ஆகுது, காசில் தான் இருக்கா. ஸோ இதே ட்ரையாங்கிள் பிசிடியில் காஸ் 30 is equal to adjacent by hypotenuse CD. காஸ் 30யோட வேல்யூ √3/2, BCயோட வேல்யூ 8. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சிடி இங்கே கொண்டு வந்துடுவோம். இந்த 2 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மல்டிபிகேஷன் வந்துருமா. √3 CD is equal to இதுவும் மல்டிபிகேஷனில் போயிடும். 8 2s are 16. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா. ஸோ CD is equal to 16/√3. நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஹைட் ஆஃப் த ட்ரீ AB is equal to AD ப்ளஸ் BD. இங்கே பிடியோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சாச்சு, ஏடியோட வேல்யூ இல்லை. இங்கே ஏடி இஸ் ஈக்குவல் டு சிடின்னு சொல்லலாமா. ஏன்னா இந்த பார்ட்டு தான் ப்ரோக்கன் பார்ட், இது உடஞ்சி தான் இங்கே கிரவுண்டில் டச் ஆகிட்டு இருக்குன்னா. ஸோ ஏடி சிடி ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஏடிக்கு பதில் நம்ம சிடியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 16/√3 ப்ளஸ் 8/√3 ஆட் பண்ணிங்கன்னா 24/√3 கிடைக்குமா. இதை அப்படியே விடக்கூடாது, இதை ரேஷனலைஸ் பண்ணணும். அதாவது கீழே என்ன ரூட் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் 24√3 கிடைக்குமா. √3 × √3 3. இப்போ இந்த 3யும் 24ம் கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 8 டைம்ஸ். therefore height of the tree AB is equal to 8√3 மீட்டர்.